30 வருஷத்துல ஒரு தடவை கூட ஓட்டு போடாம போனதில்லை. உங்க பேரு லிஸ்ட்லயே இல்ல சார். என்ன? நான் ஓட்டு போட முடியாதா? நான் பேசுறது கேக்குதாமா? ஐயா, நான் பேசுறது உங்களுக்கா கேக்குதா? சார் சார், நான் பேசுறது கேக்குதா சார்? என்னப்பா எல்லாரும் பேரும் லிஸ்ட்ல நட்றாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அதான்க்கா எனக்கும் தெரியல. அவங்களால ஓட்டு போட முடியுது, ஆனா எங்களால முடியல. நாங்க உயிரோட இருந்தும் செத்து போனது சமம். இதுக்கு காரணம் இந்த எஸ்ஐஆர் தான். இது ஒரு திகில் படம் இல்லை, இப்ப நிஜத்துல நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர் உங்க குரலை ஒடுக்க வந்த பாஜகவோட ஆயுதம். தமிழ்நாட்டோட 6.36 கோடி வாக்காளர்களும் இப்ப ஆபத்துல இருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்காம இருக்கணும்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி விழிப்போடு இருந்து உங்க ஓட்டை பாதுகாக்க வேண்டிய நேரம் இது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எஸ்ஐஆருக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்த கட்சியும் திமுக தான். இது போன்ற வீடியோக்கள் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கட்சியும் திமுக தான். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் அமல்படுத்தியதிலிருந்து அதை எதிர்த்து வரக்கூடிய கட்சினா அது திமுக தான். பீகாரில் எஸ்ஐஆர் கொண்டு வரும்போதே அதை தொலைநோக்கு பார்வையில் தமிழகத்தில் எதிர்த்த முதல் கட்சியும் திமுக தான். திமுக தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கல, ஆனா போதுமான கால அவகாசம் கொடுக்காம தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில அவசரமா செய்யறது சரியா இருக்காது அப்படிங்கறத முக்கியமா அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்களுடைய அடுத்த நடவடிக்கையா எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க உடனடியா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அதே சூட்டோட உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாட்டுல எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதை எதிர்த்து வழக்கு தொடுத்தாங்க. வெறும் சட்ட போராட்டத்தோட மட்டுமே நிறுத்தாம தமிழ்நாட்டுல அவசரமா எஸ்ஐஆர் பணிகளை நடைமுறைப்படுத்துவதை எதிர்த்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டே மக்களின் வாக்குகளை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதையும் திமுக எடுத்து வருது. உங்கள் குரலை ஒடுக்க வந்த பாஜகவோட ஆயுதம் தான் எஸ்ஐஆர். தமிழ்நாட்டுல 6.36 கோடி வாக்காளர்கள் ஆபத்துல இருக்காங்க. எனவே விழிப்புடன் இருந்து உங்களோட வாக்குகளை நீங்க பாதுகாக்கணும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு வீடியோக்கள் வெளியிடுறாங்க. அதோட நிக்காம எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு பொதுமக்களுக்கு வழிகாட்டுதல்கள் கொடுக்கறதுக்காக, படிவங்களை நிரப்புவதற்காக, அவங்களுடைய குழப்பங்களை தீர்ப்பதற்காக சிறப்பு உதவி மையங்களை திமுக அமைச்சிருக்கு. எனவே எஸ்ஐஆர் அவசரமா நடைமுறைப்படுத்துவதை திமுக எதிர்த்தாலும் மக்களோட வாக்குகளை பாதுகாக்கிறதுலையும் திமுக முதன்மையா இருக்கு.